இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு நான் கேட்குறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட். அவ்வளவு வெக்கமா இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? சோறு திங்கிறாங்களா என்ன திங்கிறாங்களே தெரியல. நீட் தேர்வை கொண்டு வந்து 2011ஆம் ஆண்டு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு உங்க கூட இருந்ததெல்லாம் கூட்டணி எந்த கட்சியெல்லாம் கூட இருந்தது? அன்னைக்கு திமுக கூட இருந்ததா இல்லையா? மாணவர்கள் போராட்டங்க பேரில் மாணவர்களாக போராட்டம் நடத்துனாங்க இல்லையே? யாரோ ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார். யார் அவரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. மாணவர்கள் பேரில் போராட்ட கலகக்காரர்கள், தேச துரோகிகள் இன்னைக்கு டெல்லியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னணியில் இந்த கலகக்காரர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தேச துரோக செயல். கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு மோசமான ஒரு வேலை, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கோலத்தனமாக இருப்பாங்கன்னு தெரியாது. மாணவர்களை தூண்டி விட்டு மாணவர்கள் பின்னால் போய் இன்னைக்கு காக்ரோச் கட்சியின் பின்னால் நிற்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதைவிட மோசமான ஒரு அவலநிலை ராகுல் காந்தி கண்டிப்பாக வரத்தான் போகிறது. ஒரு கொடி வச்சிருந்தாங்க, பாலஸ்தீன் நாட்டுடைய கொடி வச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டுடைய கொடியை வச்சிருக்கக்கூடியவன் இந்தியாவில் என்ன வேலை? நீட் தேர்வுக்கு பாலஸ்தீன் நாட்டு கொடியை வைத்திருக்கவங்க என்ன வேலை கேட்கிறேன்னா, 20 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க, 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720 715 மார்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல நீ இப்போ நீட் வேண்டாம் வேண்டாம்னா எப்படி? என்ன சார், நாட்டை பைத்தியக்காரன் ஆள்ற மாதிரி நினைச்சு காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியில 11 தடவை நீட் எக்ஸாம்ல கசிவு நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசாங்க நடத்துல கூட நடந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்காக இதுக்காக வேண்டி உடனடியா நீங்க ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, உடனடியாக உங்களை க்ளோஸ் பண்ணி முடிவு பண்ண முடியுமா என்ன? உயிரே கொண்டுறவா? திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நான் ஓரளவு நினைச்சேன், ஓரளவு நல்ல கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுன்னு நினைச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. எத்தனை வருஷமா நீட் எழுதிட்டே இருக்காங்க, இன்னும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சார் முடியாது? முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இப்ப தீர்வு காண வரணும்னா எப்படி சார் முடியாது? அது மட்டும் இல்ல, ஜோசப் விஜய் அமைச்சர்ல 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்படிதான் ஒரு அமைச்சரவை லட்சணமே இருக்கும். அவருடைய லட்சணமும் அப்படித்தான் இருக்கும். ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சரவை உண்டாயா உலகத்துல? காலையில தான் அடிக்கணும். ஒரு முதல் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ சரி லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கும்.